ஸ்ரீ குருப்யோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரித்தம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 818 ஆரம்பிக்கிறது. அதனால் அர்ஷன் காலம் அதுதான், அதாவது கிபி 7ஆம் நூற்றாண்டின் முற்பாதிதான் என்று ஊர்ஜிதமாகிறது. அதற்கப்புறம் நடந்த சமாச்சாரங்களை 1000 வருஷம் முந்திக் கொண்டு போக நியாயமில்லை என்று சொல்லலாம். குப்தர் காலம் வரை வேண்டுமானால் 1000 வருஷம் முந்திக் கொண்டு போங்கள். எங்கள் கணக்குப்படி அதன்போதே, அதாவது கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே பாகியன் என்ற சீன யாத்திரிகர் வந்து குறிப்புகள் எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் அவர் பௌத்த மத விஷயத்திலே தான் கவனம் செலுத்தியிருக்கிறார். அவர் காலத்தில் இருந்த பெரிய பெரிய ராஜாக்களின் பெயரை கூட சொல்லாமல் தேசமும் அமைதியாக இருக்கிறது, ஜனங்களும் ரொம்ப அமைதியாக இருக்கிறார்கள், பெரிய குற்றங்களே நடப்பதில்லை, பயமில்லாமல் ஒரு கோடிக்கு மறுகோடி சஞ்சாரம் பண்ண முடிகிறது, பௌத்த மதம் இந்து மதம் இரண்டுமே அனுஷ்டானத்தில் இருக்கின்றன என்று ஜெனரலாகத்தான் கொஞ்சம் சொல்லி முடித்திருக்கிறார். ஆகையால் குப்த ராஜா வம்ச கால நிர்ணயத்தில் அவரை சம்பந்தப்படுத்தாமல் வேண்டுமானாலும் விட்டுகிடுகிறோம். ஆனால் அப்புறம் அரிஷர் உவான்சுவாங் காலங்கள் நாங்கள் சொல்கிறது போல் கிபி 7ஆம் நூற்றாண்டு தான் என்பது சர்வ நிச்சயமான ஃபேக்ட். அதை முற்காலத்துக்கு கொண்டு போவதற்கே இல்லை. இதற்கும் 150 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் ஆச்சாரியால் காலத்தை சொல்வதால் அதில் கை வைப்பதற்கே இடமில்லை என்று சொல்லலாம். ஆனபடியால் அவர்கள் 788 820 என்று ஆச்சாரியாலின் கால நிர்ணயம் செய்திருப்பதற்கு அநேக காரணங்கள் காட்டுவதாக சொன்னேனே, அவற்றையே தான் ஒவ்வொன்றாய் எடுத்துக்கொண்டு சரியா தப்பா என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. காளிதாசன் விஷயம் அவர்கள் சொல்கிற ஒரு பாயிண்ட், காளிதாசனை ஆச்சாரியாலின் கால மூத்தவரான குமரில பட்டர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் என்பது. காளிதாசன் கிமு 6ஆம் நூற்றாண்டு இல்லை என்கிறார்கள். ரொம்ப முந்தி அவருடைய காலத்தையே கொண்டு போனால் கூட புஷ்யமித்ர சுங்கனின் பிள்ளையான அக்னிமித்ரனின் சமகாலத்தவராகத்தான் அவர் இருந்திருக்க முடியும். ஏனென்றால் அவருடைய மாளவிகாக்னி மித்திரத்தில் கதாநாயகனே இந்த அக்னிமித்ரன் தான் என்கிறார்கள். புஷ்யமித்திரன் காலம் கிமு 2ஆம் நூற்றாண்டு தான். அதனால் காளிதாசனை கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போக இடமில்லை என்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லும் இந்த கிமு 2ஆம் நூற்றாண்டு கணக்கும் மெகஸ்தனிஸை மையமாக வைத்து மௌரிய காலத்தை நிர்ணயம் பண்ணி மௌரியர்களில் கடைசியாக இருந்த ராஜாவின் சேனாதிபதியாக இருந்த புஷ்யமித்திரனே அப்புறம் அதிகாரத்தை கைப்பற்றினான் என்பதில்தான் அனுமானிக்கப்பட்டிருக்கிறது. மௌரிய கால பேசிஸே அடிப்படையே தப்பாயிருக்கக்கூடும் என்றுதான் பார்த்தோமே. அதையொட்டி அவர்கள் தங்களுடைய கிபி 4ஆம் நூற்றாண்டு நிர்ணயம் வரையில் நமக்கு விட்டு கொடுக்க நியாயம் இருக்கிறது என்றும் பார்த்தோமே. இதுவும், அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்துக்குள்ளேயே வந்து விடுவதால் இப்படித்தான் என்று அவர்கள் அழித்து சொல்வதற்கில்லை. நம் புராணாதிகளின் கணக்குப்படி கிமு 1500 ஆரம்பித்த மௌரிய வம்சம் அப்புறம் 300 வருஷத்துக்கு மேல் அரசாண்ட பிறகு சுங்க வம்ச ஆட்சியை புஷ்யமித்திரன் ஏற்படுத்தி இருக்கிறான். எனவே அது கிமு 1200 ஒட்டி இருக்கும். காளிதாசன் அவனுடைய கான்டெம்பரரி என்றால் அவர் காலமும் அவ்வளவு முற்பட்டு போய்விடும். ஆச்சாரியால் கிமு 6ஆம் நூற்றாண்டு என்று நம் நம்பிக்கைப்படியே காளிதாசன் அதற்கும் 6 நூற்றாண்டு முந்தியவர் என்றாகிவிடும். ஆனால் சுங்கர்களை பற்றி அவர் எழுதியிருப்பதால் அவரே அந்த காலத்தவர் தான் என்று சொல்லலாமா? இன்றைக்கும் கூட யாராவது புது ராமாயண காவியம் எழுதலாம், அதனால் இவர் ராமருடைய சமகாலத்தவர் என்பதா? சுங்கர் காலமே காளிதாசன் காலத்துக்கு அப்பர் லிமிட் என்று தான் சொல்ல முடியும். அதற்கு முந்தி அவர் காலம் இருக்க முடியாது என்றே அர்த்தம். பிந்தி இருக்கலாம். அதை பற்றி ஏதாவது தெரிகிறதா? காளிதாசன் விக்ரமாதித்தனின் காலம், அவனுடைய சபையில் இருந்த நவரத்னங்களில் ஒருத்தர் என்று நம் தேசத்திலேயே வெகு காலமாக நம்பிக்கை இருக்கிறது. விக்ரம சகாப்தம் கிமு 57 ஆரம்பித்ததாகவே சாஸ்திரஜர்களும் சொல்கிறார்கள். இப்படி இருக்க அவரை எப்படி கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு கொண்டு போவது என்று கேட்கலாம். கிமு 57 இருந்த விக்ரமாதித்தனுக்கு வேறாக இன்னொரு விக்ரமாதித்தன் கலியுகத்தின் 2500வது வருஷத்தை ஒட்டி, அதாவது கிமு 6ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்தான் என்றும் இவனைத்தான் ராஜதரங்கனையில் சொல்லியிருக்கிறது என்றும் ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. காளிதாசன் அவனுடைய காலத்தவர்தான் என்றும் சொல்கிறார்கள். நம் நம்பிக்கை இப்படி ஆச்சாரியால் அந்த நூற்றாண்டு முடியும் சமயத்தில் 509 அவதரித்திருக்கிறார். குமரில பட்டர் அந்த நூற்றாண்டு மத்தியில் பிறந்திருப்பார். நம் தேச நம்பிக்கையே இருந்தாலும் சரி, சாஸ்திரஜர்களின் அபிப்பிராயம் இருந்தாலும் சரி, விக்ரமாதித்தன் என்பவனை பற்றி ஒன்றும் நிச்சயப்படுத்தி சொல்ல தெரியவில்லை என்றுதான் நடுநிலையில் இருந்து கொண்டு பார்த்தால் ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். அவனை பற்றி சொல்லும்
பிருகத் கதை, காதா, சப்தசதி முதலியவை நாவல்கள் மாதிரியான கதைகளாகவே இருப்பவை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.